வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே பிரபலமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம். ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டேட் புவர் டேட். ஆமா, உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்குன புத்தகம்னு சொல்லலாம். நிச்சயமா. இது வெறும் புத்தக விமர்சனம் இல்ல. இதுல இருக்கிற சில கருத்துக்கள் நீங்க பணத்தை பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடலாம். கரெக்ட். இதுல ஆசிரியருக்கு 2 அப்பாக்கள். ஆமா. ஒருத்தர் நல்லா படிச்சவர், PhD எல்லாம் வாங்கினவர். ஆனா அவரை ஏழை அப்பான்னு சொல்றார். இன்னொருத்தர் வெறும் 8வது பெயில். ஆனா ஹவாயிலே பெரிய பணக்காரர். அவர்தான் பணக்கார அப்பா. இந்த 2 பேருடைய பணத்தை பற்றிய அறிவுரைகளும் எப்படி சொல்றது, முற்றிலும் எதிரெதிர் துருவங்கள். ஆமா, ஏழை அப்பா நல்லா படி, ஒரு நல்ல கம்பெனில பாதுகாப்பான வேலைக்கு போன்னு சொன்னாரு. நம்ம எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் தான். ஆனா பணக்கார அப்பாவோ பணத்துக்காக வேலை செய்யாத, பணத்தை உனக்காக வேலை செய்வேன்னு சொன்னார். இந்த 2 மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான பாடங்களை எடுத்து அந்த எலிப்பந்தயம்னு சொல்றாங்களே, ராட் ரேஸ். ஆமா, அந்த முடிவில்லாத ஓட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி எப்படி போறதுன்னு ஒரு தெளிவான வழியை காட்டணும். சரி, முதல் பாடத்துக்கே போயிடலாமா? போலாம். பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? இதுதான் அஸ்திவாரமே. இத விளக்க ஆசிரியர் ஒரு கழுத கதைய சொல்வாரு. ஒரு கழுதைய வேகமா ஓட வைக்க அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி தொங்க விடுவாங்க. அந்த கேரட்டை பிடிக்கணும்னு கழுத ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதால அது எப்பவுமே பிடிக்க முடியாது. ஓ, அந்த கேரட் தான் சம்பளம், அந்த கழுதை தான் நாம. சரியா சொன்னீங்க. இந்த பொறிக்கு 2 முக்கியமான காரணம் சொல்றாரு. ஒன்னு பயம், இன்னொன்னு ஆசை. ஓ, இதத்தான் ராட் ரேஸ் அல்லது எலி பந்தயம்னு சொல்றாங்களா? கையில பணம் இல்லனா பில் எப்படி கட்டுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வருது. ஆமா, அந்த பயம் நம்மள ஒரு வேலையில சேர்ந்து கடுமையா உழைக்க வைக்குது. அப்புறம் சம்பளம் வந்ததும் புது போன், பெரிய டிவி, நல்ல காருன்னு ஆசைகள் வருது. அந்த ஆசைகள் நம்மள இன்னும் அதிகமா செலவு பண்ண வைக்குது. அதனால இன்னும் பெரிய சம்பளம் வேணும்னு இன்னும் கடுமையா உழைக்கிறோம். இது ஒரு முடிவே இல்லாத வட்டம் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த வட்டத்தை எப்படி உடைக்கிறது? அதுக்கு தான் பணக்கார அப்பா ஒரு பாடம் கத்து கொடுத்தாரு. சின்ன பையனா இருந்த ராபர்ட்டையும் அவரோட நண்பர் மைக்கையும் தன்னோட கடையில வேலைக்கு வச்சாரு. 1 மணி நேரத்துக்கு 10 சென்ட் சம்பளம். 10 சென்ட் தானா? ஆமா. கொஞ்ச நாள்ல ராபர்ட் கோபப்பட்டு சம்பளம் போதாதுன்னு கேட்க பணக்கார அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணார்? வேலைய விட்டே தூக்கிட்டாரு. அப்புறம் சம்பளமே இல்லாம வேலை செய்ய சொன்னாரு. என்னது, சம்பளமே இல்லாம வேலையா? அது எதுக்கு? அங்கதான் விஷயமே இருக்கு. சம்பளம்ங்கிற அந்த கேரட் கண்ணு முன்னாடி இல்லாதப்போ அவங்க மூளை வேற வழிகளை யோசிக்க ஆரம்பிச்சது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பதிலா எப்படி உருவாக்குறதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்போதான் அந்த காமிக்ஸ் புத்தக ஐடியா வந்ததா? அதேதான், அந்த அருமையான காமிக்ஸ் புத்தக ஐடியா. அது ஒரு பிரமாதமான கதை. கடையில விக்காம இருக்கிற காமிக்ஸ் புத்தகங்களோட முதல் பக்கத்தை மட்டும் கிழிச்சிட்டு மீதிய குப்பையில போட சொல்வாங்க. ஆமா, இவங்க 2 பேரும் அந்த பழைய புத்தகங்களை வாங்கி அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு நூலகம் ஆரம்பிச்சாங்க. ஒரு புத்தகத்தை படிக்க 10 சென்ட் கட்டணும். அவங்க அந்த இடத்துல இல்லாமலேயே அந்த காமிக்ஸ் புத்தகங்கள் அவங்களுக்காக சம்பாதிச்சு கொடுத்துருச்சு. இதுதான் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. சரியான உதாரணம். மிகச்சரி. இந்த அனுபவம் தான் அடுத்த முக்கியமான பாடத்துக்கு அவங்கள தயார்படுத்துச்சு. அதுதான் நிதியறிவு, ஃபினான்ஷியல் லிட்ரசி. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறோம், அதை எப்படி பெருக்கிறோங்கிறது தான் முக்கியம். பணத்தை நிர்வகிக்க தெரியலன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சீக்கிரம் ஏழையாயிடலாம். இதுக்கு புத்தகத்துல ஒரு அதிர்ச்சியான உதாரணம் சொல்றாங்க இல்லையா? 1923ல சிகாகோல நடந்த ஒரு மீட்டிங் பத்தி. ஆமா, உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா 25 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்கள பெரும்பாலானோர் கடனாளியா, ஜெயில்ல இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டே செத்து போயிருந்தாங்க. பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அதை நிர்வகிக்க தெரியல. ஆமா, அப்போ இந்த நிதியறிவுன்னா என்ன, அதுல நாம முதல்ல கத்துக்க வேண்டியது என்ன? சொல்லுங்க. நிதியறிவோட முதல் பாடம் சொத்து, அதாவது அசெட், மற்றும் பொறுப்பு, அதாவது லயபிலிட்டி. இது 2க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறது தான். ஓகே. பணக்கார அப்பாவோட வரையறை ரொம்ப சிம்பிள். சொத்து என்பது உன் பாக்கெட்டில் பணத்தை போடும், பொறுப்பு என்பது உன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் நம்மள பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எது? உதாரணத்துக்கு ஒரு சொந்த வீடு. நம்ம ஊர்ல சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு, ஒரு செக்யூரிட்டி, நம்மளோட மிகப்பெரிய சொத்துன்னு நினைக்கிறோம்.
ஆனா இந்த புத்தகத்தின்படி அது ஒரு பொறுப்பா? அருமையான கேள்வி. இதுதான் பலரும் தடுமாறுகிற இடம். பணக்கார அப்பாவின் கண்ணோட்டப்படி, நீங்க ஒரு வீட்டை வாங்கி அதுல நீங்களே குடியிருந்தீங்கன்னா அது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? மாசம் மாசம் வீட்டு கடன், இஎம்ஐ, சொத்து வரி, பராமரிப்பு செலவுகள், இன்சூரன்ஸ்னு அது பணத்தை வெளியே இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அது ஒரு பொறுப்பு. அப்போ எப்ப ஒரு வீடு சொத்தா மாறும்? அதே வீட்டை நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னு வச்சுக்குவோம். வர்ற வாடகை உங்க மாதாந்திர செலவுகள் எல்லாம் போக மீதி ஒரு சின்ன தொகையை உங்க பாக்கெட்ல போட்டா. அப்போ அந்த வீடு ஒரு சொத்து. கரெக்ட். இதுதான் அடிப்படை வித்தியாசம். நடுத்தர வர்க்கத்தினர் பொறுப்புகளை சொத்துன்னு நினைச்சு வாங்கி குவிக்கிறாங்க. பணக்காரங்களோ வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை வாங்கி குவிக்கிறாங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்மள பல பேர் ஒரு புது ஐபோன் வாங்கினா அத ஒரு சொத்து மாதிரி நினைப்போம். ஆமா, ஆனா உண்மை என்னன்னா, அது மாசா மாசம் இஎம்ஐ மூலமாவோ அல்லது அதோட மதிப்பு குறையறது மூலமாவோ நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துற ஒரு பொறுப்பு. மிகச்சரியாக சொன்னீங்க. அதே பணத்தை டிவிடெண்ட் தர்ற ஒரு நல்ல பங்கில் முதலீடு செஞ்சிருந்தா அது வருஷா வருஷம் நம்ம பாக்கெட்ல பணத்தை போடும். அந்த சின்ன மனநிலை மாற்றம் தான் முக்கியம். இது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. உங்கள் சொந்த வேலையை கவனியுங்கள். அதாவது மைண்ட் யோர் ஓன் பிசினஸ். ஆமா, மெக்டொனால்ட்ஸ் நிறுவனர் ரே குரோக் ஒரு முறை மாணவர்களிடம் என் தொழில் என்னன்னு கேட்டார். எல்லோரும் ஹாம்பர்கர் விக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுதானே சரி. ஆனா அவர் சொன்னார், இல்லை, என் உண்மையான தொழில் ரியல் எஸ்டேட்னு. ஓ, ஆமாமா. ஒவ்வொரு மெக்டொனால்ட்ஸ் கடையோட இடமும் அந்த நிலத்தோட மதிப்பு உயருங்கிறத கணக்குல வச்சுதான் தேர்ந்தெடுக்கப்படுது. அதேதான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட தொழில் அதாவது ப்ரொஃபஷன் வேற, நம்மளோட வியாபாரம் அதாவது பிசினஸ் வேற. புரியல. நீங்க ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ இருக்கலாம், அது உங்க தொழில். ஆனா உங்க வியாபாரங்கிறது உங்க சொத்து பகுதி, அதாவது உங்க அசெட் காலம். அப்படின்னா வேலைய விட்டுடுமா? இல்ல, வேலையை விடணும்னு இதுக்கு அர்த்தம் இல்ல. வேலையை தொடருங்க, ஆனா உங்க சம்பளத்தை ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்யாம வருமானம் ஈட்டி தரும் சொத்துக்களை வாங்கறதுக்கு பயன்படுத்துங்க. பங்குகள், பாண்டுகள், வாடகைக்கு விடக்கூடிய ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி விஷயங்களா? ஆமா, அல்லது நீங்க நேரடியா இல்லாமலேயே இயங்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள், இதெல்லாம் தான் உண்மையான சொத்துக்கள். இது வரி விஷயத்திலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புத்தகத்துல சொல்றாங்களே, அந்த ராபின்ஹுட் தத்துவம் பத்தி? ஆமா, பணக்காரங்க கிட்ட இருந்து புடுங்கி ஏழைகளுக்கு கொடுங்கிற தத்துவம் நடைமுறைக்கு சரிப்பட்டு வராதுன்னு பணக்கார அப்பா சொல்றார். அது ஏன்? ஏன்னா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்துல வரிகள் பணக்காரங்க மேல தான் விதிக்கப்பட்டுச்சு. ஆனா அரசாங்கத்தோட பணப்பசி அதிகமானதும். ஆமா. ஆனா பணக்காரங்க இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கார்ப்பரேஷன்கள். இதுதான் பணக்காரங்களோட பெரிய ரகசியமா? கார்ப்பரேஷனுக்கும் ஒரு சாதாரண ஊழியருக்கும் வரி செலுத்துறதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஊழியரா நீங்க முதல்ல சம்பாதிப்பீங்க, அப்புறம் அரசாங்கத்துக்கு வரி கட்டுவீங்க, மீதி இருக்கிற பணத்தை தான் செலவு செய்ய முடியும். ஆமா, அதுதான் நடக்குது. ஆனா ஒரு கார்ப்பரேஷன் முதல்ல சம்பாதிக்கும், அப்புறம் அதோட செலவுகளை எல்லாம் செய்யும், அதுக்கு பிறகு மீதம் இருக்கிற லாபத்துக்கு மட்டும்தான் வரி கட்டும். ஒரு நிமிஷம், இத ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நீங்க ஒரு ஊழியர், உங்க வேலைக்கு ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க. நீங்க வரியெல்லாம் கட்டி முடிச்சு உங்க கைக்கு வந்த சம்பள பணத்திலிருந்து தான் அதை வாங்குவீங்க. சரி. ஆனா ஒரு கார்ப்பரேஷன் அதே லேப்டாப்பை ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஸா காட்டும். அதாவது வரி கட்டுறதுக்கு முன்னாடியே வருமானத்துல இருந்து அந்த செலவை கழிச்சிடும். ஓ, அப்போ அவங்களுக்கு ஆகிற உண்மையான செலவு ரொம்பவே குறைவு. அதேதான். இதுதான் அவங்க பயன்படுத்துற சக்தி வாய்ந்த கருவி. அப்போ இந்த வழிகளை பயன்படுத்த நமக்கு என்ன தகுதி வேணும்? அதுக்கு தான் நிதி அறிவு முக்கியம். 4 விஷயங்கள் சொல்றார். கணக்கியல், முதலீடு, சந்தை விதிகள் மற்றும் சட்டம். இந்த 4 விஷயங்களையும் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனாலதான் பணக்காரங்க பணத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு போல. ஆமா, அவங்க வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஆனா நம்ம பலருக்கும் திறமை இருக்கு. ஆனா ஒரு விதமான தயக்கமும் தன்னம்பிக்கை இன்மையும் நம்மள தடுக்குது. ஆமா, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பாதுகாப்பா விளையாடுன்னு தான் நம்ம சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா பானகப்பா அதுக்கப்புறவங்க ஜெயிக்கிறது இல்ல. தோல்வி பயம் நம்மள முடக்கி போடுது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழாம கத்துக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் முதலீடும். பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் எல்லோருக்கும் இருக்கு. ஆனா பணக்காரங்க அந்த பயத்தை எப்படி கையாள்றதுன்னு கத்துக்கிறாங்க. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது அடுத்த ஒரு முக்கியமான பாடத்துக்கு நம்மள கொண்டு வருது. பணத்திற்காக இல்லாம கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எப்படி? புத்தகத்துல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு.
ஒரு இளம் பத்திரிகையாளர் ராபர்ட் கியோசாகி கிட்ட தானும் ஒரு சிறந்த எழுத்தாளராக ஆசைப்படுவதாக சொல்றாங்க. ராபர்ட் அவரை ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் வகுப்புல சேரச் சொல்றார். அதுக்கு அந்த பெண் கோவப்பட்டு, நான் ஒரு விற்பனையாளராக விரும்பவில்லை, அது எனக்கு அவமானம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உலகத்திலேயே அதிகம் விற்பனையாகிற புத்தகங்களை எழுதியவர் அவர்தான். அவருக்கு விற்பனை செய்ய தெரியும். அதேதான், நம்ம கிட்ட எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதை எப்படி மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, எப்படி விற்பனை செய்யறதுன்னு தெரியலனா அந்த திறமைக்கு மதிப்பே இல்ல. ஏழை அப்பா வேலை பாதுகாப்பை பத்தி கவலைப்பட்டார். பணக்கார அப்பாவோ தொடர்ந்து கத்துக்கிறத பத்தி கவலைப்பட்டார். சரிதான், நிதி பயணத்துல நாம ஜெயிக்கணும்னா சில தடைகளை தாண்டி ஆகணும். அதுல முக்கியமானது சோம்பல். சோம்பலா? ஆமா, ஆசிரியர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க தான் பலப்பொழுதும் மிக சோம்பேறிகளாக இருக்காங்க. இது என்ன புதுசா இருக்கு? பிஸியா இருக்கிறவங்க எப்படி சோம்பேறியா இருக்க முடியும்? அவங்க தேவையற்ற வேலைகள்ல பிஸியா இருந்து அவங்களோட உண்மையான செல்வம், ஆரோக்கியம், உறவுகள் மாதிரியான முக்கியமான விஷயங்களை கவனிக்க மறந்துடுறாங்க. ஓ, சரி சரி. இந்த சோம்பலை முறிக்க ஒரு சின்ன பேராசை மருந்தா இருக்கலான்னு ஆசிரியர் சொல்றார். என்னால இதை வாங்க முடியாதுன்னு சொல்றது உங்க மூளைய நிறுத்திடும். ஆனா இதை எப்படி என்னால வாங்க முடியும்னு கேட்டா உங்க மூளை புது வழிகளை தேட ஆரம்பிக்கும். அருமை. அடுத்த தடை என்ன? கெட்ட பழக்கங்கள். இதுல மிக முக்கியமானது, சம்பளம் வந்ததும் முதல்ல மத்தவங்களுக்கு பில் கட்டுறது. வீட்டு வாடகை, கரண்ட் பில், கிரெடிட் கார்டு பில்னு எல்லாத்தையும் கட்டிட்டு கடைசியா மிச்சம் இருந்தா நமக்காக எடுத்து வைக்கிற பழக்கம். நம்மள பலரும் இதான பண்றோம். ஆனா பணக்கார அப்பாவோட அறிவுரை இதுக்கு நேர் எதிரானது. முதலில் உனக்கு நீயே பணம் செலுத்து. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்படின்னா மத்த பில்லுகளை கட்ட வேணாமா? கடன்காரங்க சும்மா இருப்பாங்களா? அப்படி இல்ல. சம்பளம் வந்ததும் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதல்ல எடுத்து உங்க ஆசெட் காலம்ல முதலீடு செஞ்சிடணும். அதுக்கு பிறகுதான் மத்த பில்களை பத்தி யோசிக்கணும். அப்போ பணம் பத்தாதே. கையில பணம் கம்மியா இருக்கும்போது, கடன்காரங்க நெருக்கடி கொடுக்கும்போது அந்த அழுத்தம் உங்களை இன்னும் அதிகமா வருமானம் ஈட்ட என்ன வழின்னு யோசிக்க வைக்கும். அது ஒரு விதமான நேர்மறையான அழுத்தம். ஆக மொத்தத்துல ரிச் டாட் புவர் டாட் நமக்கு கத்துத்தறது என்னன்னா, நிதி சுதந்திரம்ங்கிறது நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கங்கறத பொறுத்ததில்ல. இல்லவே இல்ல. அது சொத்துக்கள்னா என்ன, பொறுப்புகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறீங்கங்கறத பொறுத்தது. சரியா சொன்னீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மனநிலை மாற்றம். வேலை பாதுகாப்பை தேடிக்கிட்டு ஓடுறதிலிருந்து தொடர்ந்து கத்துக்கவும் உங்க சொந்த சொத்து கட்டத்தை உருவாக்கவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. சுருக்கமா சொன்னா, ஏழை அப்பா கடினமாக உழைத்தார், பணக்கார அப்பா புத்திசாலித்தனமாக உழைத்தார். இதுதான் மையப்புள்ளி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் ஜப்பானியர்களோட 3 சக்திகளை பத்தி குறிப்பிடுது. வாள், அதாவது பலம்; ஆபரணம், அதாவது பணம்; மற்றும் கண்ணாடி, அதாவது தன்னை அறிதல். இதுல தன்னை அறிதல் தான் மிகப்பெரிய சக்தி, அதாவது கண்ணாடியின் சக்தி தான் பணக்கார அப்பா நம்பினார். நாம இவ்ளோ நேரம் பணம், சொத்துக்கள், முதலீடுகள்னு வெளியே இருக்க விஷயங்களை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா நீங்க முதல்ல அந்த கண்ணாடிய பார்த்தா என்ன ஆகும்? நல்ல கேள்வி. உங்க சொந்த பண பழக்கங்கள், உங்க பயங்கள், உங்க உண்மையான குறிக்கோள்கள், இது எல்லாம் நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டா நீங்க முதல்ல முதலீடு செய்ய தேர்ந்தெடுக்கிற சொத்து எதுவா இருக்கும்? அது ஏன்? யோசிச்சு பாருங்க.